ஐயா, இதுல நாங்க 2 பேர் எதுவும் பண்ணல. எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு எங்க 2 பேரும் மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். விட்டுருங்க ப்ளீஸ். எங்களை விட்டுருங்க தயவு செஞ்சு. அந்த நேரம்லாம் இப்ப முடிஞ்சு போச்சு, அத மறந்துடாதீங்க. இதுக்கு மேல உங்க பேச்சை இங்க யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க அத்தனை பேரும் இன்னைக்கு காலிடா. நீங்க சொன்ன உடனே நாங்க விட்டுருவோமா? நாங்க என்ன பைத்தியமா என்ன? தமணி, தமணி, ஏதாவது பொண்ணு. நான் என்னம்மா பண்றது? இங்க பாருங்க. எல்லாரும் அங்கேயே நில்லுங்க. இது எல்லாமே தப்பு. அம்மா ரொம்ப தப்பு. கிட்ட வராதீங்க. உங்க எல்லாருக்கும் சாபம் கொடுத்துருவேன். நீங்க எல்லாம் எரிஞ்சிருவீங்க. பண்ணி இப்ப நீங்க தான் எரிய போறீங்க. தாமினி நீயும் தான். நாங்க எந்த தப்பும் பண்ணலையே, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு அண்ணி. இன்னைக்கு ராவணனோட சேர்த்து மேகநாதனையும் கும்பகர்ணனையும் சேர்த்து எரிச்சிடலாம். இத பாரு மோகன், இந்த மாதிரி எல்லாம் சட்டத்தை உங்க கையில நீங்களே எடுத்துக்க கூடாது. நாங்க எப்படி எடுத்துக்கிறோம்னு காட்டவா? பாருங்க. என்ன? ஏய், கிட்டி, விடு, விடு என்ன? விடு. வேண்டாம், இவ்வளவு டைட்டா கட்டாதீங்கப்பா. என்ன நடக்குதுங்க? இந்த கீர்த்தி நல்லா இறுக்கமா கட்டு. என்ன விடுக்காதோ. அடக்கடவுளே. உனக்கு என்ன மூளை எல்லாம் குழம்பு போயிடுச்சா கீர்த்தி? நிஜமாவே இந்த மோகனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? பைத்தியம் தான் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, இவங்க சும்மா நம்ம கிட்ட விளையாடுறாங்க. அவங்க விளையாடுறாங்கன்னு சொல்லுங்களேம்மா. என்னடி பேசுற? விளையாட்டு மாதிரியா தெரியுது? விளையாட்டு மாதிரியா தெரியுது? நீ என்ன பண்ற? வேணாம். இங்க பாரு மோகன், வேண்டாம் மோகன். மோகன் என்ன பண்ற நீ? மோகன் வேண்டாம் மோகன், ஐயோ, சொல்ல அவனை கேளு. சும்மா இருக்க சொல்லுங்களேன்.
சொன்னா கேளுப்பா. உங்க அத்தனை பேரோட நிறைஞ்ச பாவ கொடுத்த உடைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு உலகத்தோட எந்த சக்தியாலையும் உங்க யாரையுமே காப்பாத்த முடியாது. இன்னைக்கு உங்களை மாதிரி கெட்டவங்களுக்கு முடிவு கட்டியே தீருவோம். என்னடி இப்படிலாம் பேசுற? ராதா, மோகன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாங்க கெட்டவங்க தான், மோசமானவங்க தான், மொள்ள மாறிங்க தான். எங்களை கொன்னு நீங்க ஏன் உங்க கையை கரையாக்கிக்கிறீங்க? எங்களை கொன்னுட்டு அப்புறம் நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. விடுங்க எங்களை. அடடா, அது எப்படி நாங்க ஜெயிலுக்கு போவோம்? உங்க எல்லாரையும் கொன்னுட்டு நாங்க எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிருவோம். இத்தனை வருஷமா உங்க கூட இருக்கோம், இத கூடவா நாங்க கத்துக்க மாட்டோம்? என்ன? பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? என்ன பேசுற மோகன்? ஒண்ணு இல்ல, போலீஸ் வந்து விசாரிச்சா நாங்க ராவணனை எரிச்சோம், கூடவே ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து எரிஞ்சிட்டாங்கன்னு சொல்ல போறோம். அட கடவுளே, என்ன இவன் இப்படி பண்றான்? கரெக்ட். So sad. அதுவும் இல்லாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல மோனையா. இந்த தாமினி இவங்களுக்கு குடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்ல. சொல்ல வேண்டியதான், குடி போதையில தன்னோட அம்மா, மாமா, அப்புறம் ஒரு தருதலையோட சேர்ந்து நெருப்புல குதிச்சுட்டாங்கன்னு. நீங்க அம்பு விடுங்க. அட வேண்டாப்பா, வேண்டாப்பா, விட்டுருப்பா, சரி விட்டுருப்பா. விட்டுறேன். வேண்டாம் வேண்டாம் மோகன், வேண்டாம் ப்ளீஸ் மோகன், விட்டுறீங்களா ப்ளீஸ், சொன்னா கேளு. ஐயோ தாமினி, தாமினி, ஏதாவது பண்ணுடி. இங்க பாரு, இந்த சின்ன வயசுல என்னால சாக முடியாதுடி. என்ன? நான் எப்படிலாம் பாராட்டி சீராட்டி வளர்த்திருப்பேன். தயவு செஞ்சு ஏதாவது செய்யடி, இல்லனா இந்த தாய்க்கு செய்ய வேண்டிய நன்றி கடனை எப்படியாவது செலுத்துறி. தயவு செஞ்சு என்னை காப்பாத்துடி. காப்பாத்து தாமினி, காப்பாத்து. ஆமா தாமினி, எங்களை எப்படியாவது காப்பாத்து. ஏதாவது பண்ணு ப்ளீஸ். தாமினி, முதல்ல அவங்ககிட்ட நீ மன்னிப்பு கேளு, இல்லன்னா நம்ம எல்லாரையும் அவங்க எரிச்சே கொன்றுவாங்கம்மா. விட்டா பேசிக்கிட்டே போறீங்க, இப்ப அம்பு விடுற மோகன் பாரு. வேண்டாம், வேணாம் வேணாம் மோகன் ப்ளீஸ் மோகன், என்ன பண்ற மோகன்? அப்படியே அழுது 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 அவங்ககிட்ட வேண்டாம் வேண்டாம்னு சொல்லு. பேசாம சாரி சொல்லிடு. நீ என்ன குறைஞ்சிட போற? சரி சரி ஓகே மோகன், சாரி சாரி, ஐ அம் சாரி. சாரி. நான் எல்லார் சார்பாவும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நானே ப்ராமிஸ் பண்றேன், நாங்க எல்லாரும் நல்லவங்களா மாறிடுறோம் அண்ட் எந்த கெட்ட விஷயமும் பண்ணவே மாட்டோம். எங்களுக்கு கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் கொடு ப்ளீஸ் மோகன், சொன்னா கேளு. நாங்க எல்லாத்தையும் விட்டுறோம். எங்களை விட்டுருப்பா, தேவையில்லாத பழிய சுமக்காத, விட்டுருப்பா எங்களை. நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். இந்த பாரு, நான் தான் சொல்றேன்லப்பா, இனிமே நான் பாக்குற எந்த பொண்ணையும் என்னோட அம்மா, தங்கச்சி, அப்புறம் என் பொண்ணா ஏத்துக்கிறேன். தப்பான பார்வையில பார்க்க மாட்டேன். என்னை விட்டுருப்பா. இதுக்கு மேல பெரிய சத்தியம் அந்த உலகத்துல எதுவுமே இல்லையேப்பா. விட்டுருப்பா, நாங்க மாறிடுறோம். நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன். நான் போய் மலை மேல வாழ்ந்துக்கிறேன், சன்னியாசி ஆயிடுறேன். ஆனா தப்பி தவறி கூட நான் உங்க முன்னாடி வர மாட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, எங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நீ எப்படியோ அதுக்கு தாண்டா லாய்க்கே, எரும மாடு. மோகன் ப்ளீஸ் எங்களை போக விட்டுறேன். இங்க பாரு, நான் ப்ராமிஸ் பண்றேன், உங்க எல்லாருக்கும் என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நான் கொடுக்கறேன். என்ன ப்ளீஸ் போக விடு.
நாங்க என்ன சொன்னாலும் நீங்க செய்வீங்களா? ஆமா ராதா, கண்டிப்பா சத்தியமா செய்வேன். என்ன வேணாலும் செய்வேன். நிச்சயமா அவ சொல்ற? இல்லைன்னா இப்பவே கொண்டு இல்ல மோகன், ஐயோ கையெழுத்து போடுறேன்ட்டாலே செய்வாப்பா, விட்டுருப்பா எங்களை. ஆமா மோகன், நீ என்ன சொன்னாலும் சரி. உனக்கு என்ன வேணும்னாலும் நான் எல்லாமே தரேன். ப்ளீஸ் விட்டுரு. சரி விட்டுடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. எந்த எந்த கண்டிஷனா இருந்தாலும் சரி, எனக்கு எல்லாமே ஓகே மோகன். நீ என்ன வேணாலும் கேளு. இங்க பாரு, நாங்க ஒத்துக்கிறோம். அப்ப கண்டிஷன் என்னன்னா, நீ வீட்டு பத்திரத்துல கையெழுத்த போட்டு எங்க வீட்டை எங்களுக்கு திரும்ப கொடுக்கணும். என்ன? ஆமா. உனக்கு என்ன மூளைகில குழம்பி போயிடுச்சா மோகன்? என்னால அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அட சரி அப்ப கொண்டுடுற விடு. வேணாம் மோகன். ஐயோ மோகன், விடு எங்களை. அடையிறியா? அடியே, மூளையை எங்கேயாவது கைட்டி வச்சுட்டு வந்துட்டியா நீ? இங்க பாருடி, இந்த உடம்பு இருந்தாதான் இது எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அப்புறம் இந்த உயிரே இல்லனா இந்த வீடுக்கு தாமினி பவனன் பேர் வச்சதே வீணா போயிடும். கையெழுத்து போட்டு தொல்லடி. ஆனா அம்மா போட்டு வா. எப்படி பண்ணி கொடுத்துரு தாமினி. நம்ம இப்ப செத்து போயிட்டோம்னு வை, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நம்ம பேயா தான் சுத்தணும். சைன் பண்ணிடு. அவங்க பேச்ச கேளுமா, சொல்றத கேளு. தாமினி, சாகிறத விட நான் ரோட்ல நிக்கலாம். ப்ளீஸ் சைன் பண்ணு. பேப்பர்ல ப்ளீஸ் சைன் பண்ணு. சைன் பண்ணிடுவா. ஐயோ, ஆனா நான் எப்படி அதெல்லாம் எப்படி என்னால முடியும்? எப்படியோ சைனை போட்டு குடுறி. ஐயோ, யோசிக்கிற நேரமாமா இது. முதல்ல நீ சைன் பண்ணி கொடுமா, இல்ல உயிர் போயிடும். இங்க பாரு தாமினி, உனக்கு சைன் பண்ண விருப்பம் இல்லைன்னா அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா வீட்டை அடையிறத விட பெரிய சுவாரஸ்யம் எனக்கு உன்னை சாகடிக்கிறது தான். இல்ல மோகன். ஐயோ, வேணாம், மோகன், வேணாம், ஏன்பா இப்படி வேணாம். பண்ற? மோகன் ஐயா, நீங்க எதுக்கு நேரத்தை வீணாக்குறீங்க? சீக்கிரம் அம்ப விடுங்க. ஆமா மோகன, நான் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆமா மோகனண்ணா, அம்ப விடுங்க. இவங்களை கொன்னதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கோர்ட்டு அது இதுன்னு சுத்தணும். அதுக்கப்புறம் எல்லாம் திரும்ப கிடைச்சிரும். நீங்க அம்ப விடுங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. இல்ல கரெக்டா சொன்ன ராதா. ஐயோ, இல்ல நான் எதுவுமே பண்ணல. என்ன விட்டுரு, என்ன மட்டும் விட்டுருப்பா. கூண்டோட மொத்தமா எரிச்சிடு. வேண்டாம் மோகன், வேண்டாம் ப்ளீஸ் விட்டுரு மோகன். ஐயோ வேண்டாம் மோகன். அடியே ராதா, உனக்கு மூளை குழம்பி போச்சா? அண்ணி, என்ன பொண்டாட்டி நீ? உன் புருஷனுக்கு சரியான வழியை காட்டுறதை விட்டுட்டு இப்படி பழி வாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்க. அது பெரிய பாவம் ஆயிடும்ல. இங்க பாருமா, ஒரு நல்ல பொண்டாட்டியா உன் புருஷனுக்கு நல்லதை மட்டும் சொல்லி கொடுமா. ஒரு நிமிஷம். பாவிகளை அழிச்சா நமக்கு புண்ணியம் தானே சேரும்.
மோனையா சீக்கிரம் அம்ப விடுங்க. சரி, நான் அப்ப அம்ப விட்டுறேன். வேணாம் 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 மோகன், எனக்கு ஓகே. ஆ, ஓகே, நான் சைன் பண்ணி கொடுக்கறேன். நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நாளைக்கு நாம ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போகலாம். அங்கேயே நான் எல்லாரும் முன்னாடியும் வீட்டு பத்திரத்துல நான் சைன் பண்ணி கொடுத்துறேன். ஆமா, ஆ, சீக்கிரமா சைன் பண்ணு. ஆ, நீங்களாம் ஒரு பழமொழியை கேள்விப்பட்டதில்ல? ஒன்றே செய் ஒன்றும் நன்றே செய், நன்றே இன்றும் செய், இன்றே இன்னும் செய்யு. நாளைக்குள்ள ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி இப்பவே சைன் பண்ணி ஆகணும். சரியா சொன்னீங்க. சரியா? என்ன? ஆ, இன்னைக்கே அவ பண்ணிடுமா? ஆனா மோகன், பட் இப்ப எப்படி நடு ராத்திரியில எப்படி சைன் பண்ண முடியும்? எப்படின்னு இப்போ உனக்கு காட்டுறேன். ஐயோ வேண்டாம் மோகன். தயவு செஞ்சு சைனை போட்டுடி. மோகன், இப்ப எப்படி ராத்திரி நேரத்துல எங்க இருந்து ஆபீசர் வருவாரு? அத நான் சொல்றேன். என்ன? ஹலோ சேகர். ஓ, அப்படியா? வாங்க சார். சேகர், நம்ம ஏன் பின்வாசல் வெளியே வந்தோம்? ஏதாவது பிரச்சனையா இருக்கும். ஐ மீன் வேலை நடந்துட்டு இருக்கு. நீங்க வாங்க. ஓகே. உட்காருங்க சார் ப்ளீஸ். ரெஜிஸ்டார் சார், தாமனி இப்ப வந்துருவா. வீட்டு பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி தானே? ரெடியா இருக்கு. வணக்கங்க. வணக்கம். இந்தாங்க பேப்பர்ஸ், சைன் பண்ணுங்க. ஆனா எதுக்கு இவ்வளவு அர்ஜென்ட்டா பண்றீங்க? இந்த லீவு நாள் அதுமா ராத்திரி நேரத்துல சைன் பண்ணணும்ன்றீங்க? நாளைக்கு கூட பண்ணிக்கலாமே. அது ஒண்ணும் இல்ல. தாமினி நவராத்திரிக்கு துர்கா தேவியையும் ராமச்சந்திர பிரபுவையும் தரிசனம் பண்ணிட்டாங்க. அதனால யாருக்கு எது சொந்தமா இருக்கோ அது அவங்க கிட்டயே திருப்பி கொடுக்கணும்ன்றது அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால இத பண்றதுக்கு தசராவை விட ஒரு நல்ல நாள் இருக்க முடியுமா? இந்தாங்க. உங்களுக்கு ரொம்ப சூடா இருக்கும்ல? நான் இப்பவே போய் அந்த ஜன்னலை திறந்து விடுறேன். ஆ? இப்ப காத்து வரும் பாருங்க.
தாமினி, சீக்கிரமா இந்த பத்திரத்துல உன் கையெழுத்து போட்டுரு. இல்லைன்னா மோகனையாவும் குடும்பமும் அங்க இருக்க உன்னோட அம்மா மாமா அப்புறம் அந்த உதவாக்கரைய கட்டி போட்டு வச்சிருக்காங்க. உனக்கு தெரியல மோனையா, குஷியோட நிலைமை இப்படி ஆனதுனால உன் மேல எவ்வளவு கோவத்துல இருக்காருன்னு. நீ இப்ப கையெழுத்து போடலன்னா கோவத்துல ஒருவேளை மோனையா அமைதியா கையெழுத்த போடு. போலாமா? வாங்க சார், தேங்க்யூ ஸோ மச்.